இந்த தீர்ப்பு என்பது தமிழகம் முழுக்கவே பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா குற்றவாளிகளுக்கு அடுத்த கட்ட நகர்வா அவங்க என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இதுல வந்து ஒரு 30 நாட்கள் அவகாசம் இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க வந்து மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மேல்முறையீடு பண்ணாலுமே அவங்களுக்கு அந்த நிவாரணம் என்பது வழங்கப்படும் நினைக்கிறீங்களா? ஏன்னா நிவாரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா பெருவாரியா வழங்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா 6 ஆண்டுகளும் அவங்க வந்து ஜாமீனே கொடுக்கப்படல அவங்களுக்கு. இப்ப குற்றவாளியா வர தீர்ப்பு வாங்கிட்டாங்க. என்னதான் மேல்முறையீடு பண்ணாலும் இந்த தண்டனை என்பது எங்க போனாலும் உறுதி செய்யப்படும் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கிற சமயத்துல அவங்களோட அடுத்த கட்ட நகர்வா என்ன இருக்கும்னு பாக்குறீங்க? அதாவது தமிழ்நாட்டில இருந்து போகக்கூடிய சில முக்கியமான வழக்குகளுடைய தீர்ப்புகளை நம்ம வந்து அப்படி சொல்லலாம். ஆணவ படுகொலைக்கு எதிரான கண்ணகி முருகேசன் அவர்களுடைய தீர்ப்பை கூட நம்ம பார்க்கலாம். அது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை தான் பார்க்க முடியும். ஏன்னா 2 பேர் வெவ்வேறு ஜாதியை சேர்ந்தவர்கள் காதலித்து திருமணம் செய்தார்கள் என்ற ஒரு காரணத்திற்காகவே அந்த ஊர் கிராமமே சேர்ந்தவங்களை வந்து படுகொலை செய்தார்கள் அப்படின்றதுதான் அந்த வழக்கு. அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இந்த காதல் திருமணம் செய்து கொண்ட அந்த தம்பதியினரை யாரெல்லாம் சாகடிச்சார்களோ அவர்களுக்கு எதிரான தீர்ப்பை தான் வழங்கினாங்க. திருப்பி அது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் உச்ச நீதிமன்றமும் இதே தீர்ப்பை தான் வந்து உறுதி செஞ்சிருக்கு. அவர்களுக்கெல்லாம் வந்து தண்டனையை குறைக்க முடியாது அப்படின்றது. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல வெளியில வந்த யுவராஜ், அவர் என்ன பெரிய ஒரு மாவீரர், இந்த தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவுக்கும் மிகப்பெரிய சாதனையை செய்துட்ட வர மாதிரி அவர் வந்து பரோல்ல வெளியில வரும்போது செய்தாங்க. அப்ப அவருடைய வழக்குக்குமே வந்து தீர்ப்பு வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு. அது உச்ச நீதிமன்றத்துல இருக்கு. பெரும்பாலும் கீழமை நீதிமன்றங்கள் தீர்ப்புகள் வழங்கும் பொழுது, அதுவும் குறிப்பாக ஒரு நாடே எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய தீர்ப்பை வழங்கக்கூடிய நீதிபதிகள் அவ்வளவு எளிதாக இந்த தீர்ப்பை வந்து கொடுத்திருக்க மாட்டாங்க. ஏன்னா இவ்வளவு சாட்சியங்கள், இவ்வளவு ஆவணங்கள், தொடர்ச்சியா இந்த வழக்கை வந்து அவங்க பார்த்துட்டு அதனுடைய போக்கு என்னன்னு தெரிஞ்சு சரியான தீர்ப்பை தான் கொடுத்திருக்கிறாங்க. குற்றவாளிகளுக்கு எதிராக எல்லாமே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க வந்து சாட்சி மூலங்களாகவும் சரி, ஆவணங்கள் மூலமாகவும் சரி, டெக்னிக்கலாவும் சரி வந்து அவங்களுக்கு எதிராக தான் இது வந்து தீர்ப்பு வந்திருக்கு. இவர்கள் மேல்முறையீடு செய்தாலும் உயர் நீதிமன்றத்திற்கு இந்த தீர்ப்பு போகும். அதுல மேல்முறையீடுல அப்பீல் அவங்க என்னென்ன சொல்ல போறாங்கன்றத பார்த்து தீர்ப்பும் பெரும்பாலும் இவர்களுக்கு எதிராகத்தான் வரப்போகிறது. உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றாலும் அதுதான் நிலைமை என்பதுதான் உண்மை.